மார்னிங்கே ஒரு நல்ல வைப்போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அங்கே போய் பார்த்து தான் தெரியுது அவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணா கொஞ்சம் அவருங்களாம் விளக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் போட்டாச்சு. ஆனால் இந்த கியூ உள்ளே போய் நான் நின்னேன்னா நாளைக்கு தான் வருவேன் போல் வெளியே, அந்த மாதிரி கியூ இருந்துச்சு. சும்மா வெளியே மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது என் ஃப்ரெண்டுக்கெலாம் சாமி கும்பிடு தெரியும்னே எனக்கு இப்போ தாங்க தெரியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தானா நியூ இயர் ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரிலாம் பக்தியாக இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிக்கலாம். அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோவிலில் நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் நினச்சாலுமே அந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலையாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கும். இங்கே இருக்க எல்லா சிலையுமே வேண்டி அது நடந்ததுக்கப்புறம் இந்த சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. மேபி உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கூடவே நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேருக்கு அது நடந்திருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ சிலை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய விஷயம் இருக்குன்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் வந்து உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றிக்கோங்க. சரி, எல்லாத்தையும் சாமிலாம் அப்புறமா தான் தெரியுது வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். என்னடா நடக்குது, ஸ்டார்டிங்கே இப்படி இருக்கே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு இதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய்.